வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. 2 நாளாக ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். கபூஸ்னு இதை சொல்லுவாங்க. இது மாதிரி டார்ட்டிலாவே நீங்கள் பண்ணலாம். நான் இன்னைக்கு கபூஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். பசங்களாம் விரும்பி ஆசையாக லீவில் இருக்கிறதால நீங்கள் ஒரு நாளுக்கு கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா போதும். வெளியில் வாங்கி தரதை விட நீங்கள் ஹெல்த்தியாக வீட்டில் பசங்களுக்கு நல்லா சுத்தமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இதை சும்மா நீங்கள் வாட்டி கூட சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரேப்புக்கு நான் முதல்ல ஒரு ஸ்ப்ரெட்டு பண்ணியிருக்கிறேன். அது எப்படின்னா, கொஞ்சம் பாதாமியும் காஷ்மீரி மிளகாயும் ஹாட் வாட்டரில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பாதாம் தோல் எடுத்து போட்டுக்கணும். மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் ஸ்க்ரீனில் வருது. அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சட்னி மாதிரி அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அவ்வளோதான். அப்புறம் முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு எக்கு கூட க்ரஷ் பண்ண பெப்பரும் கொஞ்சம் ஆரிகானோ சால்ட் போட்டிருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிடணும். கொஞ்சோண்டு பால் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். பால் சேர்க்கும்போது நல்லா வரும், ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்க்ராம்பிள். அதனால தான் இதை மாதிரி ரொம்ப போட்டு அதை கிண்டக்கூடாது. இப்படி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே அழகாக அப்படியே பெரிய பெரிய பீஸாக நல்லா வரும். இதான் ஸ்க்ராம்பிள் நல்லாயிருக்கும். அதிகமாக குக் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அழகாக அது அந்த சூட்லேயே அழகாக குக் ஆகிடும். இப்போ அந்த ரேப்பை இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். இதில் ஒரு 4 இடத்துலையும் ஒன்று நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு இடத்துல நான் இந்த ஸ்க்ராம்பிள் எக் வச்சுருக்கேன், கட்லெட் வச்சுருக்கேன். அடுத்து அந்த சாஸ் தடவி அது கூட நான் கேப்சிகம் சேர்த்தேன். ஒரு இடத்துல சீஸ் வச்சேன். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு தவாவில் பட்டர் போட்டு அதை மேலே வச்சு இதை மாதிரி நீங்கள் குக் பண்ணணும். 2 சைடும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கணும். இது ஆல்ரெடி குக் ஆனது தான், ரொம்ப குக் ஆகணும் அவசியம் இல்லை. லைட்டாக ரோஸ்ட் ஆனால் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.